அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அதிமுக கொடி சின்னத்தை பயன்படுத்த ஓபிஎஸ்க்கு தடை விதிக்க கோரி இபிஎஸ் தொடர்ந்த வழக்கில் தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மதனிடம் கேட்கலாம். மதன், முழுமையான விவரங்கள். அதிமுக கொடி சின்னம் மற்றும் லெட்டர் பேட் ஆகியவற்றை பயன்படுத்த ஓ பன்னீர்செல்வத்திற்கு தடை விதிக்க கோரி எடப்பாடி பழனிசாமி சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை ஏற்கனவே விசாரித்த உயர்நீதிமன்றம் அதிமுகவின் அந்த கொடி சின்னம் லெட்டர் பேட் ஆகியவற்றை பயன்படுத்த ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஒரு இடைக்கால தடை விதித்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இந்த வழக்குதான் இன்று மீண்டும் நீதிபதி சதீஷ்குமார் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது ஓபிஎஸ் தரப்பின் வாதங்களை பார்க்கும்போது அதிமுகவின் பொதுக்குழு தொடர்பான அந்த இடைக்கால கோரிக்கையை தான் உச்சநீதிமன்றம் தற்போது நிராகரித்துள்ளது. ஆனால் நிலுவையில் உள்ள அந்த பிரதான வழக்கின் தகுதியின் அடிப்படையில் முடிவெடுக்க வேண்டும் என ஏற்கனவே உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளதை சுட்டிக்காட்டப்பட்டது. அதே போல பொதுச் செயலராக எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுக்கப்பட்டதை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு இன்னும் நிலுவையில் உள்ளது. ஒருங்கிணைப்பாளர் என்ற அடிப்படையில் தான் கட்சியிலிருந்து சிலரை தான் நீக்கியதாகவும் அதற்கு தனக்கு முழு உரிமை உள்ளதாகவும் இன்று ஓபிஎஸ் தரப்பில் ஒரு வாதம் எடுத்து வைக்கப்பட்டது. அதே போல தனக்கு பின்னால் ஏராளமான தொண்டர்கள் உள்ளார்கள், அவர்கள் அனைவர் மீதும் எந்த நடவடிக்கை எடுக்க முடியாது என்பதால் தான் தனக்கு எதிராக மட்டும் இந்த ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டதாகவும் ஒரு வாதம் எடுத்து வைக்கப்பட்டது. அதே போல நிலுவையில் உள்ள அந்த பிரதான வழக்கை விரைந்து முடிக்க உத்தரவு பிறப்பிக்க வேண்டும், அதற்கு தங்கள் தரப்பில் தயாராக இருப்பதாகவும் ஓபிஎஸ் தரப்பில் ஒரு வாதம் எடுத்து வைக்கப்பட்டது. மேலும் எதிர்கட்சிகளை வீழ்த்துவதற்காக தான் கட்சி ஒன்றாக வேண்டும் என்ற அடிப்படையிலேயே தற்போது தொண்டரை சந்திக்க தனக்கு அந்த சுதந்திரம் வழங்க வேண்டும் என்றும் ஒரு வாதம் எடுத்து வைக்கப்பட்டது. மேலும் கட்சியுடைய அந்த சின்னம் கொடியை பயன்படுத்த தங்களுக்கு தடை விதிக்கப்பட்டால் தேர்தல் ஆணையத்தை நாட தங்களால் முடியாத நிலை ஏற்படும் என்றும் ஒரு வாதம் எடுத்து வைக்கப்பட்டது. இந்த வழக்கில் அதிமுக பொதுச் செயலர் தரப்பில் வைக்கப்பட்ட வாதங்களை பார்க்கும்போது அந்த இடைக்கால கோரிக்கையை நிராகரிக்கும் போது அந்த பிரதான வழக்கின் தகுதியில் அந்த அடிப்படையில் முடிவெடுக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் பிறப்பித்த அந்த உத்தரவு என்பது ஒரு வழக்கமான நடைமுறைதான் என்று ஒரு விளக்கம் அளிக்கப்பட்டது. அதே போல ஓ பன்னீர்செல்வம் நீக்கப்பட்டது தவறு என இதுவரைக்கும் எந்த ஒரு நீதிமன்றமும் தெரிவிக்கவில்லை என்ற ஒரு வாதமும் இன்று இபிஎஸ் தரப்பில் வைக்கப்பட்டது. ஒருங்கிணைப்பாளர் என ஓபிஎஸ் தன்னை அழைத்துக் கொள்வதில் தங்களுக்கு எந்த ஒரு ஆட்சேபனும் இல்லை எனவும், ஆனால் அதிமுக ஒருங்கிணைப்பாளர் தான் அழைப்பதை தான் தாங்கள் எதிர்ப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. வேண்டுமானால் அவர் வேறு கட்சி தொடங்கி அதில் ஒருங்கிணைப்பாளர் என்று தன்னை அழைத்துக் கொள்ளலாம் என்றும் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் ஒரு வாதம் எடுத்து வைக்கப்பட்டது. இந்த இரண்டு தரப்பு வாதங்களும் இன்று நிறைவடைந்து அந்த வழக்கின் விசாரணை தேதி குறிப்பிடாமல் இன்று தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மதன்.